தற்போது EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். வழிவோடும் பொலிவோடும் மிகப்பெரிய தோல்விகளுக்கு பிறகும் உயிரோட்ட உள்ள இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 2 பேர் காரணம். ஒன்று பெருந்தலைவர் காமராஜர், இன்னொன்று சிம்மக்குரலோ சிவாஜி கணேசன் அவர்கள். வருகின்ற 1ஆம் தேதி சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு நல்ல நிகழ்ச்சியை அந்த மாமனிதர்கள் நினைவு கூறுகின்ற வகையில் காமராஜ் அரங்கத்திலே மாலை 3 மணியிலே இருந்து நடத்த இருக்கின்றோம். அந்த நேரத்தில் அவரை பற்றி அவர் பாடிய என்றால் அவருடைய படத்திலே இடம்பெற்ற தேசிய பாடல்கள் பாடப்படுகின்ற நிகழ்ச்சிகள், அதே போல் அவர் நடித்த படங்களுடைய காட்சிகள் எல்லாம் அன்றைக்கு காண்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நம்முடைய அருமை மூத்த தலைவர் குமரியானவர் போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லோரும் அதிலே, செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லோரும் அதிலே பங்கு கொள்கின்றார்கள். அதேபோல் வருகின்ற 2ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரங்கள், பிரசுரங்கள், குறிப்பாக மதுவிலக்கு ஏன் வேண்டும் என்பதை பற்றி 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் துண்டறிக்கையை விநியோகம் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய பிரதமராக இருக்கின்றவர் அயல் நாடுகளில் இந்தியாவினுடைய மரியாதையை குறைக்கும் வகையில், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அங்கே இருக்கின்றன. இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை வன்மையாக கண்டிக்கின்றோம். நம் ஊரிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளை பற்றி வெளிநாடுகளிலே போய் விமர்சிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியும்.